இது வெறும் வரலாறில்ல, காலம் நமக்கு விட்டுச் சென்ற சுவடுகள். தூசு படிந்த பக்கங்களுக்கு நடுவே புதைந்து கிடக்கும் ரத்தம், காதல், துரோகம் மற்றும் அதிகாரத்தின் ரகசியங்களை அவிழ்க்கப் போகிறோம். கண்ண மூடிக்கிட்டு கற்பனை பண்ண தயாராருங்க. ஏன்னா இங்க நாங்க சொல்லப் போறது வெறும் செய்திகள் இல்ல, ஒரு அனுபவம். நான் உங்கள் பாலா. இது பாலா பைட்ஸ். ஒரு குட்டி பைட், ஒரு பெரிய வரலாறு. வாங்க கதைக்குள்ள போகலாம். கண்ண மூடுங்க. உங்க காதுல கேக்குற சத்தம் சென்னை டிராஃபிக் சத்தம் இல்ல. அது கிமு 50களின் எகிப்து. நைல் நதி சத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. காத்துல ஒரு விதமான மண் வாசனையும் தூரத்துல எரியிற தீப்பந்தத்தோட வாசனையும் கலந்து வீசுது. அலெக்சாண்ட்ரியா நகரம், அப்போதைய உலகத்தோட ஸ்வர்க்கம். அங்க இருக்கிற மாளிகைகளெல்லாம் சும்மா சாதாரண செங்கல் சுவர்கள் அல்ல, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலை பொக்கிஷம். அந்த புறத்திலிருந்து கேட்கிற சலங்கை சத்தம், போர் வீரர்கள் கத்துற சத்தம், சந்தையில வியாபாரிகள் பேசுற சத்தம், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பெண். உலகம் முழுக்க அவளை பத்தி தான் பேச்சு. அவளை பத்தி பேசாத ஆட்களே இல்ல. அவ அழகுன்னு சிலர் சொல்லுவாங்க, இல்ல அவ சூனியக்காரின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா அவ யாருன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவ பேரு கிளியோபாட்ரா. இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கிளியோபாட்ராங்கிறவ சும்மா ஒரு நாள் காலையில எந்திரிச்சு ராணி ஆனவ கிடையாது. அவளோட ரத்தத்திலேயே அதிகாரம் ஊறி போயிருந்தது. அவளோட வம்சம் டோலமி வம்சம். இவங்க எகிப்தியர்கள் கிடையாது, கிரேக்கர்கள். மாவீரன் அலெக்சாண்டர் எகிப்த பிடிச்சப்போ அவரோட தளபதி டோலமி அங்க ஆட்சியை பிடிச்சாரு. அந்த பரம்பரை தான் 300 வருஷமா எகிப்த ஆண்டுட்டு வர்றாங்க. ஆனா இவங்க குடும்பம் மாதிரி ஒரு ஆபத்தான குடும்பத்தை நீங்க சினிமாவுல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இவங்க தங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அண்ணன் தங்கைய கல்யாணம் பண்ணிப்பான், அப்பா பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாரு. கேட்கவே அருவருப்பா இருக்குல்ல. ஆனா அவங்க அத தங்களோட ரத்தத்தை தூய்மையா வச்சுக்கிற வழியா பார்த்தாங்க. விளைவு குடும்பத்துக்குள்ளேயே கொலைகள். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அதிகாரத்துக்காக யார வேணாலும் கொல்லுவாங்க. அம்மாவ மகன் கொல்லுவான், மகனை அப்பா கொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு இரத்தக் காடு தான் கிளியோபாட்ரா பிறந்த இடம். அவ பிறக்கும்போதே அவளை சுத்தி எதிரிகள் தான் இருந்தாங்க. அவளோட சொந்த சகோதரிகள், சொந்த தம்பிகள், யாருமே அவளுக்கு நண்பர்கள் இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு நாம உயிரோட இருப்போமாங்கிற கேள்வியோட தான் அவ வளர்ந்தா. கிளியோபாட்ரா சின்ன வயசுலேயே ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. அவங்க வம்சத்துல யாருமே எகிப்திய மொழியை கத்துக்கல. அவங்க கிரேக்கர்களாவே வாழ்ந்தாங்க, கிரேக்க மொழியத்தான் பேசினாங்க. ஆனா கிளியோபாட்ரா எகிப்திய மக்களோட பேசணும்னா அவங்க மொழி தெரியணும்னு முடிவு பண்ணா. அவ தான் அந்த வம்சத்திலேயே முதல் ஆளா எகிப்திய மொழியை கத்துக்கிட்டா. அது மட்டும் இல்ல, எத்தியோப்பியன், ஹீப்ரு, அரபிக், சிரியாக்னு சுமார் 9 மொழிகள் அவருக்கு அத்துப்படி. அவ பேசும்போது அந்த வார்த்தைகள்ல ஒரு மாயம் இருக்குமாம். அவளோட குரலே ஒரு இசைக்கருவி மாதிரி இருக்கும்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவளோட அழகு அவளோட முகத்துல இல்ல, அவளோட அறிவுல தான் இருந்துச்சு. கணிதம், வானியல், தத்துவம்னு எல்லாத்துலயும் அவ கில்லி. அவளோட அப்பா 12ஆம் டோலமி ஒரு பலவீனமான ராஜா. ரோமானியர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தான் தம் பதவியை காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் இறந்தப்போ கிளியோபாட்ராவுக்கு வயசு 18. அவளோட தம்பி 13ஆம் டோலமிக்கு வயசு 10. எகிப்திய முறைப்படி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா ஆட்சி செய்யணும். நினைச்சு பாருங்க, 18 வயசு அக்கா 10 வயசு தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாட்டை ஆளணும். இதுதான் விதி. ஆனா ஒரே உரையில 2 கத்தி இருக்க முடியாது. கிளியோபாட்ராவுக்கும் அவ தம்பிக்கும் மோதல் வெடிக்குது. அவ தம்பிக்கு ஆலோசகர்கள் இருந்தாங்க. குறிப்பா போத்தினஸ் அப்படின்னு ஒருத்தன். அவன் ரொம்ப தந்திரமானவன். அவனும் எகிப்திய ராணுவ தளபதி அச்சிலாஸும் சேர்ந்து கிளியோபாட்ராவுக்கு எதிரா சதி பண்ணாங்க. நீ ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஆளக்கூடாதுன்னு சொல்லி அவள நாட்டை விட்டு துரத்தி அடிச்சாங்க. கிளியோபாட்ரா சிரியாவுக்கு தப்பிச்சு ஓடுனா. சாதாரண பெண்ணா இருந்தா அழுதுட்டு மூலையில உட்கார்ந்திருப்பா. ஆனா கிளியோபாட்ரா பாலைவனத்துல அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கூலிப்படையை திரட்டுனா. அவளோட கண்ணுல பழி வாங்கும் வெறி தெரிஞ்சது. அவ எகிப்தோட எல்லைப் பகுதியான பெலூசியம்க்கு வந்து முகாமிட்டா. சரியா அந்த நேரத்துல தான் உலகத்தோட தலைவிதியே மாத்திர ஒரு சம்பவம் நடக்குது. ரோமானிய பேரரசுல ஜூலியஸ் சீசருக்கும் பாம்பேவுக்கும் இடையில சண்டை. பாம்பே தோத்து போய் எகிப்துக்கு தப்பிச்சு வர்றாரு. அவர் நினைச்சாரு எகிப்து ராஜா தனக்கு அடைக்கலம் கொடுப்பார்னு.
ஆனா கிளியோபாட்ராவோட தம்பியோட ஆட்கள் சீசரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாம்பே கரைக்கு வந்த உடனே அவரை கொன்னு தலைய வெட்டிட்டாங்க. சீசர் எகிப்துக்கு வர்றாரு. அவருக்கு முன்னாடி பாம்பேவோட தலை ஒரு தட்டுல வைக்கப்படுது. சீசர் அதிர்ச்சி அடைகிறாரு. எதிரியா இருந்தாலும் பாம்பே ஒரு மாவீரன். அவரை இப்படி ஒரு துரோகத்தனமா கொன்னத சீசரால ஏத்துக்க முடியல. அவர் கோவப்படுறாரு. எகிப்தோட பிரச்சனைய தீர்த்து வைக்க போறதா சொல்லி அலெக்சாண்ட்ரியா அரண்மனைய தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாரு. இப்போ கிளியோபாட்ராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சீசர் எகிப்துல இருக்காரு. அவரை தாம் பக்கம் இழுத்தா இழந்த ஆட்சிய மீண்டும் பிடிக்கலாம். ஆனா அவரால அரண்மனைக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா அவ தம்பியோட ராணுவம் அரண்மனைய சுத்தி வளைச்சு நிக்குது. அவள பார்த்தா அந்த இடத்திலேயே கொன்னுடுவாங்க. அப்போ அவ யோசிச்ச அந்த திட்டம் வரலாற்றிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ராத்திரி நேரம் நைல் நதியில ஒரு சின்ன படகு போகுது. அதுல கிளியோபாட்ராவும் அவளோட நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் அப்போலோடோரஸ் மட்டும்தான் இருக்காங்க. அரண்மனைக்கு பின்னாடி படகு நிக்குது. கிளியோபாட்ரா ஒரு பெரிய துணி மூட்டைக்குள்ள, அதாவது லாண்ட்ரி சாக் இல்லனா பெட் சாக், சில பேர் இத கம்பளம்னு சொல்லுவாங்க, ஆனா ப்ளூட்டார்க் குறிப்புகள் படி அது படுக்கை விரிப்புகளை கட்டுற மூட்டை. அந்த மூட்டைய தோள்ல சுமந்துகிட்டு அப்போலோடோரஸ் அரண்மனைக்குள்ள போறான். காவலர்கள் கேக்குறாங்க, என்ன இது? சீசருக்கு ஒரு பரிசுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். நேரா சீசரோட அறை. சீசர் தனியா இருக்காரு, ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மூட்டை அவிழ்க்கப்படுது. உள்ளே இருந்து புழுது படிஞ்ச, தலை கலஞ்ச, ஆனா கண்கள்ல நெருப்பு மாதிரி ஒரு தீர்க்கத்தோட கிளியோபாட்ரா வெளியே வர்றா. சீசர் இதை எதிர்பார்க்கவே இல்ல. உலகின் மிகச்சிறந்த தளபதி முன்னாடி ஒரு 21 வயசு பொண்ணு இவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான்னா அவகிட்ட ஏதோ ஒன்னு இருக்குன்னு அவர் உணர்றாரு. அந்த ஒரு தருணம் உலக வரலாற்றையே மாத்துச்சு. அவளோட தைரியம், அவளோட புத்திசாலித்தனம், அந்த பேச்சு. சீசர் அவகிட்ட வீழ்ந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் காதலர்களா மாறினாங்க. மறுநாள் காலையில சீசர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. கிளியோபாட்ராவும் அவ தம்பியும் சேர்ந்து ஆட்சி செய்வாங்க. தம்பிக்கு அதிர்ச்சி. என் அக்கா நேத்து வரைக்கும் பாலைவனத்துல இருந்தா இன்னைக்கு எப்படி அரண்மனைக்குள்ள வந்தா, அதுவும் சீசரோட அறைக்குள்ள? அவனுக்கு கோபம் வருது. அவன் தன்னோட கிரீடத்தை கழட்டி தரையில வீசி எறியறான். போர் வெடிக்குது. அலெக்சாண்ட்ரியா நகரமே போர்க்களமா மாறுது. இந்த சண்டையில தான் ஒரு சோகமான விஷயம் நடக்குது. சீசரோட கப்பல்களுக்கு தீ வைக்கப்படுது. அந்த தீ பரவி துறைமுகத்துல இருந்த கிடங்குகளுக்கு பரவுது. அங்கே வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான அரிய சுருள்கள், புத்தகங்கள் தீயில கருகி சாம்பலாகுது. அலெக்சாண்ட்ரியா நூலகமே அழியுது. மனிதகுலத்தோட அறிவுச் செல்வம் அன்னைக்கு நெருப்புக்கு இரையாச்சு. கடைசில சீசர் ஜெயிக்கிறார். கிளியோபாட்ராவோட தம்பி தப்பிச்சு ஓடும்போது நைல் நதியில மூழ்கி செத்து போறான். அவனோட தங்க கவசம் அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ கிளியோபாட்ரா தான் எகிப்தின் முழுமையான ராணி. அவளுக்கு துணையா இன்னொரு தம்பி 14ஆம் டோலமி சும்மா பேருக்கு இருக்கான். ஆனா அதிகாரம் முழுக்க கிளியோபாட்ரா கையில. அவ சீசரை எகிப்தோட அழக ரசிக்க கூட்டிட்டு போறா. நைல் நதியில ஒரு பிரம்மாண்டமான கப்பல் பயணம். தாலமேகோஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிதக்கும் அரண்மனை அது. 2 மாடி கட்டிடம் உயரத்துக்கு கோயில்கள், தோட்டங்கள் எல்லாம் அந்த படகுல இருந்துச்சு. எகிப்திய மக்கள் கரையில் நின்னு பார்க்கும்போது அவங்க ராணி ஏதோ கடவுள் மாதிரி உலகத்தையே ஆளும் ரோமானிய தளபதியோட போறத பார்த்து பிரமிச்சு போனாங்க. இந்த காதலோட பரிசு ஒரு குழந்தை. அவனுக்கு சிசேரியன், அதாவது குட்டி சீசர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ரோமானியர்களுக்கு இது பிடிக்கல. ஏன்னா சீசருக்கு ரோமானிய மனைவி மூலமா வாரிசில்ல. ஆனா ஒரு அந்நிய நாட்டு ராணி மூலமா மகன் இருக்காங்கிறது அவங்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. சீசர் ரோம் நகருக்கு திரும்புறார். கொஞ்ச நாள் கழிச்சு கிளியோபாட்ராவையும் ரோம் நகருக்கு வரவழைக்கிறார். அவளோட என்ட்ரி அங்கேயும் பிரம்மாண்டம். சீசர் அவளை தன்னோட சொந்த மாளிகையில தங்க வைக்கிறார். ரோமானிய செனட்டர்கள், முக்கியமா சிசரோ போன்றவர்கள் கிளியோபாட்ராவை கடுமையா வெறுத்தாங்க. அந்த எகிப்திய பெண்ணுன்னு தான் அவளை குறிப்பிடுவாங்க. அவளோட திமிர், அவளோட ஆடம்பரம் ரோமானியர்களுக்கு பிடிக்கல. சீசர் இன்னும் ஒரு படி மேலே போய் தன்னோட குலதெய்வமான வீனஸ் தேவதையோட கோயில்ல கிளியோபாட்ராவுக்கு ஒரு தங்க சிலையையே வச்சார். இது ரோமானியர்களுக்கு பெரிய அவமானம். கிமு 44 மார்ச் 15 வரலாற்றுல மறக்க முடியாத இரத்த சரித்திரம். சீசர் செனட் சபையில வச்சு கத்தியால கொல்லப்படுறார். 23 கத்திக் குத்துகள். சீசர் விழும்போது ரோமை ஆட்டிப் படைச்ச அந்த மாவீரன் இரத்த வெள்ளத்துல கிடக்கும்போது கிளியோபாட்ராவுக்கு செய்தி போகுது. அவளுக்கு தெரியும், அடுத்த குறி அவதான். அவளோட மகன் உயிருக்கு ஆபத்து.
அவ உடனே ரோம விட்டு எகிப்துக்கு தப்பிச்சு ஓடி வர்றா. வந்த உடனே அவளோட இன்னொரு தம்பி 14ஆம் டோலமி இருந்தான்ல, அவனையும் விஷம் வச்சு கொன்னுடுறா. ஏன்னா தன்னோட மகன் சிசேரியன் தான் எகிப்துக்கு ராஜாவா இருக்கணும், அவனுக்கு போட்டியா யாரும் இருக்கக்கூடாது. ஒரு தாயா அவ மகனை பாதுகாக்கிறா, ஆனா ஒரு ராணியா அவ கொடூரமான முடிவுகளை எடுக்கிறா. சீசர் செத்த பிறகு ரோம் 2ஆ உடையுது. மார்க் ஆண்டனி மற்றும் ஆக்டேவியன் சேர்ந்து சீசரை கொன்னவங்கள வழிவாங்குறாங்க. இப்ப மார்க் ஆண்டனி ரோமோட கிழக்கு பகுதிகளுக்கு அதிபதியாகிறார். அவருக்கு பணம் தேவைப்படுது, போர் நடத்தவும் அதிகாரத்தை தக்க வைக்கவும். எகிப்தோட செல்வம் அவருக்கு வேணும். அதனால அவர் கிளியோபாட்ராவை சந்திக்க கூப்பிடுறார். இடம் டார்சஸ். கிளியோபாட்ரா யோசிக்கிறா, சீசர் புத்திசாலி, அவரை அறிவால மயக்கினோம். ஆனா ஆண்டனி அப்படி இல்ல. அவர் ஒரு வீரன், சுகவாசி, கொஞ்சம் எளிமையானவர், ஆடம்பரத்தை விரும்புறவர். அவருக்கேத்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும். அவ வேணும்னே தாமதமா போறா. ஆண்டனி காத்துட்டு இருக்கார். அப்போ அந்த ஆத்துல ஒரு கப்பல் வருது. அத கப்பல்னு சொல்றத விட ஒரு மிதக்கும் கனவுன்னு சொல்லலாம். கப்பலோட அடிப்பாகம் முழுசா தங்கத்துல செஞ்சது. அதோட பாய்மரத் துணிகள் ஊதா நிறத்துல காற்றுல ஆடும்போது அதிலிருந்து வாசனை திரவியத்தோட மனம் வீசுது. துடுப்பு போடுறவங்க வெள்ளி துடுப்புகளை பயன்படுத்துறாங்க. அதுவும் சும்மா இல்ல, புல்லாங்குழல் இசைக்கு ஏத்த மாதிரி தாளத்தோட துடுப்பு போடுறாங்க. கப்பலுக்குள்ள கிளியோபாட்ரா வீனஸ் தேவதை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு தங்கத் துணிகள் வைந்த பந்தல் கீழே படுத்திருக்கா. அவளை சுத்தி அழகான சிறுவர்கள் கியூபிட் வேஷத்துல வீசிரி வீசுறாங்க. அவளோட தோழிகள் கடல் கன்னிகள் மாதிரி உடையணிஞ்சு கப்பலை ஓட்டுறாங்க. ஆண்டனி இத பார்த்து அப்படியே வாயடைச்சு போறாங்க. அவர் தன்னை டயோனிசஸ் கடவுளோட அவதாரமா நினைச்சுப்பார். கிளியோபாட்ரா தன்னை வீனஸ் கடவுளா காட்டி, இதோ கடவுளும் கடவுளும் சந்திக்கிறோங்கிற பிம்பத்தை உருவாக்குனா. ஆண்டனி அந்த நிமிஷமே அவகிட்ட சரணடைஞ்சிட்டார். அவளோட காலடியில விழுந்தார்னே சொல்லலாம். இவங்க 2 பேரோட வாழ்க்கை அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. இன்னிமிட்டபிள் லிவர்ஸ், அதாவது ஈடு இணையற்ற வாழ்வினர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. தினமும் கூடி கூத்து கும்மாளம். ஆனா அதுலயும் கிளியோபாட்ரா ஆண்டனியை எப்படியெல்லாம் கையாண்டாங்கங்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. ஒரு நாள் ஆண்டனி மீன் பிடிக்க போறார். அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கல. கிளியோபாட்ரா முன்னாடி அவமானமா போயிடும்னு அவர் நீச்சல் வீரர்களை தண்ணிக்குள்ள அனுப்பி ஏற்கனவே பிடிச்ச மீனை தன் தூண்டில்ல மாட்ட சொல்றார். மீனை இழுத்த உடனே, பாத்தியா எவ்வளோ பெரிய மீனுன்னு பந்தா பண்றார். கிளியோபாட்ராவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, ஆனா காட்டிக்கல. மறுநாள் நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வராங்க. ஆண்டனி தூண்டில போடுறார். உடனே கிளியோபாட்ரா தன்னோட ஆளை உள்ள அனுப்பி ஒரு கருவாட்டை, அதாவது உப்பு கண்டம் போடப்பட்ட மீனை அந்த தூண்டில்ல மாட்ட சொல்றா. ஆண்டனி பெருமையா இழுக்கிறார். வெளியே வந்தது ஒரு உலர் மீன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ கிளியோபாட்ரா சொல்றா, வீரனே, இந்த தூண்டிலெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ பிடிக்க வேண்டியது நகரங்களையும் சாம்ராஜ்யங்களையும். மீன்களை எங்கள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு விட்டுடுன்னு. எவ்வளவு நக்கலான, அதே சமயம் ஆழமான காதல் அது. இன்னொரு சம்பவம், வரலாற்றிலேயே மிக விலையுயர்ந்த டின்னர் பத்தி ஒரு பந்தயம். கிளியோபாட்ரா ஆண்டனி கிட்ட சவால் விடுறா. ஒரே ஒரு சாப்பாட்டுக்கு நான் 10 மில்லியன் சிஸ்டர்ஸஸ் செலவு பண்ணுவேன்னு. ஆண்டனிக்கு நம்பிக்கை இல்ல. மறுநாள் டின்னர் ரெடியாகுது. சாதாரண சாப்பாடு தான் இருக்கு. ஆண்டனி நக்கலா பார்க்கறார். அப்போ கிளியோபாட்ரா தான் காதுல போட்டிருந்த ஒரு பெரிய முத்துச்சிமிக்கிய கலட்டுறா. அது உலகத்திலேயே மிகப்பெரிய முத்துக்கள்ல ஒன்னு. அத ஒரு கிண்ணத்துல இருந்த வினிகர்ல போடுறா. அந்த வீரியமான வினிகர்ல முத்து கரையுது. கரைஞ்ச அந்த முத்த ஒரே மடக்கா குடிச்சிட்டு இதோ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றா. இது வெறும் பணக்கார திமிர் இல்ல. என்கிட்ட இருக்கிற செல்வம் எனக்கு கால் தூசி, உனக்காக எதை வேணாலும் அழிப்பேன்னு சொல்ற ஒரு செய்தி அது. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. கிமு 34ல ஆண்டனி ஒரு மிகப்பெரிய தப்ப செய்றார். அலெக்சாண்ட்ரியாவின் நன்கொடைகள்னு ஒரு விழா. அதுல அவரு கிளியோபாட்ராவுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் ரோமானிய பேரரசோட பல பகுதிகளை பரிசா எழுதி வைக்கிறார். கிளியோபாட்ராவை ராணிகளின் ராணின்னு அறிவிக்கிறார். இது ரோம்ல இருந்த ஆக்டேவியனுக்கு சரியான வாய்ப்பா அமைஞ்சது. அவன் ரோமானிய மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சான். பாத்தீங்களா, ஆண்டனி புத்தி பேதலிச்சு போயிட்டா. ஒரு எகிப்திய சூனியக்காரி அவனை மயக்கிட்டா. ரோமோட நிலங்களையெல்லாம் அவளுக்கு தார வார்க்கறான்னு சொல்லி மக்களோட தேசிய உணர்வை தூண்டி விடுறான். ரோம் கொதிக்குது.
ஆண்டனி மேல போர் அறிவிக்கப்படுது. கிமு 31 செப்டம்பர் 2 ஆக்டியம் போர், பேட்டில் ஆஃப் ஆக்டியம். இதுதான் கிளியோபாட்ராவோட வாழ்க்கைய தலகீழா மாத்துன போர். கிரீஸ் நாட்டுக்கு பக்கத்துல கடலுக்கு நடுவுல நடக்குது இந்த சண்டை. ஆக்டேவியனோட கப்பல்கள் சின்னதா வேகமா இருக்கு. ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ராவோட கப்பல்கள் பெருசா கனமா இருக்கு. போர் உச்ச கட்டத்துல இருக்கு. தீப்பண்டங்கள் பறக்குது, கப்பல்கள் மோதுற சத்தம், கடல் தண்ணி ரத்தமா மாறுது. அப்போ திடீர்னு ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. கிளியோபாட்ராவோட 60 கப்பல்கள் போர்க்களத்தை விட்டுட்டு திரும்பி பார்க்காம எகிப்த நோக்கி ஓட ஆரம்பிக்குது. ஏன் அப்படி செஞ்சா? பயமா இல்ல துரோகமா? யாருக்கும் தெரியாது. ஒருவேளை போர் தோத்துடுவோன்னு தெரிஞ்சு செல்வத்தை காப்பாத்த நினைச்சிருக்கலாம். ஆனா அத பார்த்த ஆண்டனி தான் உயிரையே பணயம் வச்சு போர் செஞ்சிட்டு இருந்த தன் வீரர்களை அப்படியே நடுக்கடல்ல விட்டுட்டு ஒரு சின்ன படகுல ஏறி கிளியோபாட்ரா பின்னாடியே போயிடுறார். ஒரு தலைவன் செய்யக்கூடாத மிகப்பெரிய தப்பு அது. அவரோட ராணுவம் சிதறுது. ஆக்டேவியன் ஜெயிக்கிறான். எகிப்துக்கு திரும்பி வந்த ஆண்டனி மனசு உடைஞ்சு போறார். அவர் ஒரு தனிமை விரும்பி மாதிரி ஆகிடுறார். கிளியோபாட்ராவுக்கு தெரியும் முடிவு நெருங்கிடுச்சுன்னு. ஆக்டேவியன் அலெக்சாண்ட்ரியாவை நெருங்குறான். கிளியோபாட்ரா தன்னோட கல்லறை கட்டிடத்துக்குள்ள மசோலியம் தன்னை அழைச்சிக்கிறா. அங்கிருந்து ஆண்டனிக்கு ஒரு செய்தி போகுது. கிளியோபாட்ரா இறந்துட்டா. ஏன் அப்படி ஒரு பொய்யான செய்தியை அனுப்புனா? ஆண்டனிய தற்கொலை செய்ய தூண்டுறதுக்காகவா? இல்ல அவளே சாக போறேன்னு சொல்ல நினைச்சா? அது தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுச்சா? தெரியாது. ஆனா இந்த செய்தியை கேட்ட ஆண்டனி, இனிமே நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லன்னு சொல்லி தன்னோட வாளால தான் வயித்திலேயே குத்திக்கிறார். ஆனா சாவு உடனடியா வரல. ரத்தம் சொட்ட சொட்ட துடிக்கிறார். அப்போதான் அவருக்கு தெரியுது கிளியோபாட்ரா உயிரோட இருக்கான்னு. அவரை தூக்கிக்கிட்டு கிளியோபாட்ராவோட கல்லறைக்கு வர்றாங்க. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. திறக்க முடியாது. ஜன்னல் வழியா கயிறு கட்டி குற்றுயிரா இருந்த ஆண்டனிய மேலே இழுக்கறாங்க. கிளியோபாட்ரா தன் கைகளாலேயே கயிற்றை இழுக்கிறா. அவளோட உடைகள்ல ஆண்டனியோட ரத்தம் படுது. ஆண்டனி அவளோட மடியில கிடக்கிறார். நான் ஒரு ரோமானியனா, ரோமானியன் கையாலேயே சாகிறேன், அது எனக்கு பெருமைதான்னு சொல்லிட்டு அவளோட மடியிலேயே தன் உயிரை விடுறார். இப்போ கிளியோபாட்ரா தனிமரம். ஆக்டேவியன் உள்ள வர்றார். அவனை சந்திக்கிறா. அப்போ அவ எப்படி இருந்திருப்பா? ஒரு காலத்துல உலகத்தையே மிரள வச்ச பேரழகி இப்போ உடைஞ்சு போய் தலைமுடி கலஞ்சு கண்கள்ல கண்ணீரோட இருந்தா. ஆனா அப்பவும் அவகிட்ட ஒரு கம்பீரம் இருந்துச்சு. ஆக்டேவியன் அவகிட்ட அன்பா பேசுற மாதிரி நடிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அவளை ரோம் நகருக்கு கூட்டிட்டு போய் சங்கிலியில கட்டி வீதிகள்ல ஊர்வலமா இழுத்துட்டு போகணும். இதோ பாருங்க, உங்களை மிரட்டின எகிப்திய ராணி இப்போ என் கால் அடியில இருக்குன்னு காட்டணும். இதுதான் அவனோட ஆசை. கிளியோபாட்ராவுக்கு இது புரிஞ்சு போச்சு. அவளோட உளவாளி ஒருத்தன் இந்த திட்டத்தை சொல்றான். நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். நான் ஒரு ராணி. ராணியாவே சாவேன்னு முடிவு பண்றா. அவ ஆக்டேவியனுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. என்ன ஆண்டனியோட சேர்த்து புதைங்கன்னு அதுல ஒரு வரி இருக்கு. அந்த கடிதத்தை படிச்ச உடனே ஆக்டேவியனுக்கு புரிஞ்சிடுச்சு அவ ஏதோ பண்ண போறான்னு. அவசரமா ஆட்கள் அனுப்புறான். ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த அறைக்குள்ள காவலர்கள் நுழையறாங்க. அங்கே கண்ட காட்சி மனச உறைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கிளியோபாட்ரா ஒரு தங்க கட்டில்ல முழு அரச அலங்காரத்தோட படுத்திருக்கா. அவ இறந்துட்டா. அவளோட காலடியில அவளோட தோழி ஐராஸ் செத்து விழுந்து கிடக்குறா. இன்னொரு தோழி சார்மியான் தள்ளாடிக்கிட்டே கிளியோபாட்ராவோட தலையில இருக்கிற கிரீடத்தை சரி பண்ணிட்டு இருக்கா. காவலன் கோவமா கத்துறான். சார்மியான், என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? இது நியாயமா? அதுக்கு அந்த தோழி தன் கடைசி மூச்சை இழுத்துக்கிட்டே சொல்றா, இது மிகவும் சிறப்பானது. இவ்வளவு பெரிய ராஜ பரம்பரையில வந்த ஒரு பெண்ணுக்கு இதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விழுந்து சாகுறா. கிளியோபாட்ரா எப்படி செத்தா? இதுதான் வரலாற்றுல இன்னும் தீர்க்கப்படாத மர்மம். பெரும்பாலான கதைகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விவசாயி கூடை நிறைய அத்திப்பழம் கொண்டு வந்தான். அதுக்கு அடியில ஒரு விஷ பாம்பு மறைச்சு வச்சிருந்துச்சு. கிளியோபாட்ரா அந்த பாம்பை எடுத்து தன் மார்புல கடிக்க வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. எகிப்திய நம்பிக்கையில பாம்புங்கிறது கடவுளோட சின்னம். பாம்பு கடிச்சு செத்தா அவங்க கடவுள் ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாம்பு அவ்வளோ சீக்கிரம் 3 பேரை கொன்னிருக்க முடியாது. ஒருவேளை அவங்க தலைமுடியில ஒளிச்சு வச்சிருந்த தலைமுடியையோ இல்ல வேற ஏதாவது விஷத்தையோ குடிச்சிருக்கலான்னு சொல்றாங்க. எது எப்படியோ அவ தான் நினைச்ச மாதிரியே தன் மானத்தை விட்டு கொடுக்காம உயிரை விட்டா. அவளோட கதை இதோட முடியல. அவளோட கல்லறை எங்க? ஆண்டனியோ அவளும் சேர்த்து புதைக்கப்பட்ட அந்த இடம் எங்க இருக்கு? இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அலெக்சாண்ட்ரியா நகருக்கு கீழே கடலுக்கு அடியில புதைஞ்சு போன அந்த அரண்மனையோட இடிபாடுகளுக்கு இடையில அவளை தூண்டிக்கிட்டு இருக்கலாம். இல்ல தாப்போசிரிஸ் மேக்னாங்கிற இடத்துல இருக்கலாம்னு சில பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவளோட மகன் சிசீரியன், பாவம் அந்த சின்ன பையன். ஆக்டேவியன் அவனையும் விட்டு வைக்கல. பல சீசர்கள் இருப்பது நல்லதில்லன்னு சொல்லி அவனையும் கொன்னுட்டான். கிளியோபாட்ரா அவ வெறும் ஒரு கவர்ச்சி பதுமை இல்ல. அவ ஒரு சிறந்த படிப்பாளி, பல மொழிகள் தெரிஞ்சவ, ஒரு கடற்படை தளபதி, சிறந்த நிர்வாகி. ஆனா வரலாறு அவள ஒரு வில்லியாவே சித்தரிச்சுச்சு. ஏன்னா வரலாறு ஜெயிச்சவங்களால எழுதப்படுறது. ரோமானியர்கள் அவள வெறுத்தாங்க. அதனால அவள பத்தின தவறான பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சும் நாம அவள பத்தி பேசுறோம்னா அதுதான் அவளோட உண்மையான வெற்றி. எகிப்தின் அந்த சூடான மணல்ல இன்னும் அவளோட மூச்சுக்காத்து கலந்துதான் இருக்கு.
அந்த நைல் நதி இன்னும் அவளோட கதையத்தான் முணுமுணுத்துட்டு ஓடுது. அவள் வரலாற்றின் அழியாத புதிர். வரலாறுங்கிறது முடிந்து போன ஒன்று கிடையாது. அது இன்னைக்கும் நம்ம கூடவே வேறொரு வடிவத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல் உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மர்மமான சுவாரஸ்யமான பக்கங்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம பாலா பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரலாறு இன்னும் தொடரும். நான் உங்கள் பாலா. நன்றி.